வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று ஜனவரி 20 நடந்த முக்கிய நிகழ்வுகள். 1265 ஆண்டில் பிரபுக்கள் மற்றும் முக்கிய நகரங்களின் பிரதிநிதிகள் அடங்கிய இங்கிலாந்து நாடாளுமன்றம் தனது முதலாவது கூட்டத்தை வெஸ்ட்மினிஸ்டர் அரண்மனையில் நடத்தியது. 1320 ஆண்டில் விலாதிசுலாவ் லொகித்தெக் போலந்து மன்னராக முடிசூடினார். 1523 ஆண்டில் 2ஆம் கிறிஸ்தியன் டென்மார்க் நார்வேயின் மன்னர் பதவியில் இருந்து அகற்றப்பட்டார். 1567 ஆண்டில் போர்த்துகீசிய படைகள் பிரெஞ்சு படைகளை ரியோ டி ஜெனீரோவில் இருந்து விரட்டின. 1649 ஆண்டில் இங்கிலாந்தின் முதலாம் சார்லஸ் மன்னனுக்கு எதிராக தேச துரோக குற்றச்சாட்டுகளுக்காக விசாரணைகள் ஆரம்பமாயின. 1783 ஆண்டில் பாரிஸ் உடன்படிக்கையில் பெரிய பிரித்தானியா பிரான்சுடன் புரட்சி போரை முடிவுக்கு கொண்டு வரும் பொருட்டு அமைதி உடன்பாட்டில் கையெழுத்து இட்டது. 1788 ஆண்டில் இங்கிலாந்தில் இருந்து கைதிகளை ஏற்றிக்கொண்டு வந்த முதல் தொகுதி கப்பல்களின் 3வது கப்பல் நியூ சவுத் வேல்ஸின் பொட்டனி விரிகுடாவை அடைந்தது. 1795 ஆண்டில் பிரெஞ்சு படைகள் ஆம்ஸ்டர்டாமை கைப்பற்றின. 1839 ஆண்டில் யூங்கே என்ற இடத்தில் பெரு மற்றும் பொலிவியா கூட்டுப்படைகளுடன் இடம்பெற்ற போரில் சிலி வெற்றி பெற்றது. 1841 ஆண்டில் ஹாங்காங் தீவு பிரித்தானியாவினால் கைப்பற்றப்பட்டது. 1887 ஆண்டில் பேல் துறைமுகத்தை கடற்படை தளமாக பயன்படுத்த அமெரிக்க செனட் அனுமதி அளித்தது. 1913 ஆண்டில் யாழ்ப்பாணம் உடுவிலில் ராமநாதன் பெண்கள் கல்லூரி தொடங்கப்பட்டது. 1921 ஆண்டில் பிரித்தானிய நீர்மூழ்கி கப்பல் K5 ஆங்கில கால்வாயில் மூழ்கியதில் அதில் பயணம் செய்த 56 பேரும் உயிரிழந்தனர். 1929 ஆண்டில் வெளிப்புற காட்சிகளை கொண்ட முதலாவது முழு நீள திரைப்படம் இன் ஓல்டு அரிசோனா திரையிடப்பட்டது. 1936 ஆண்டில் ஐக்கிய ராஜ்யத்தின் 5ஆம் ஜார்ஜ் மன்னர் இறந்ததை தொடர்ந்து அவரது மூத்த மகன் மன்னராக முடிசூடினார். 1941 ஆண்டில் ஜெர்மானிய அதிகாரி ஒருவர் ருமேனியா புக்கரஸ்ட் நகரில் கொல்லப்பட்டதை அடுத்து அங்கு நடந்த கலவரத்தில் 125 யூதர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். 1944 ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் பிரித்தானியாவின் அரசு வான்படையினர் பெர்லின் மீது 2300 டன் வெடிகுண்டுகளை வீசினர். 1945 ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் ஜெர்மனி கிழக்கு புரூசியாவில் இருந்து 1.8 மில்லியன் மக்களை வெளியேற்றும் நடவடிக்கையை ஆரம்பித்தது. 1945 ஆண்டில் ஹங்கேரி 2ஆம் உலகப் போரில் தனது பங்கை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. 1972 ஆண்டில் பாகிஸ்தான் தனது அணு ஆயுத திட்டத்தை தொடங்கியது. 1981 ஆண்டில் ரொனால்டு ரீகன் ஐக்கிய அமெரிக்க குடியரசுத் தலைவராகி 20 நிமிடங்களில் ஈரான் நாடு தான் 444 நாட்களாக பிடித்து வைத்திருந்த 52 அமெரிக்க பணைய கைதிகளை விடுவித்தது. 1986 ஆண்டில் அமெரிக்காவில் மார்ட்டின் லூதர் கிங் கொண்டாட்ட நாள் முதல் தடவையாக விடுமுறையாக அறிவிக்கப்பட்டது. 1990 ஆண்டில் அசர்பைஜானிய விடுதலைக்கு ஆதரவான போராட்டம் சோவியத் இராணுவத்தினரால் நசுக்கப்பட்டது.
1991ஆம் ஆண்டில் சூடான் அரசு நாடெங்கும் இஸ்லாமிய சட்டத்தை அறிமுகப்படுத்தியதை அடுத்து நாட்டின் வடக்கு பகுதி முஸ்லிம்களுக்கும் தெற்கு வாழும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையில் உள்நாட்டுப் போர் மேலும் தீவிரம் அடைந்தது. 1992ஆம் ஆண்டில் பிரான்சில் பயணிகள் விமானம் ஒன்று ஸ்திராஸ்பூர்க் அருகே வீழ்ந்து நொறுங்கியதில் அதில் பயணம் செய்த 85 பேர் உயிரிழந்தனர். 1995ஆம் ஆண்டில் திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பர் 2 நாள் பயணமாக இலங்கை வந்து சேர்ந்தார். 2001ஆம் ஆண்டில் பிலிப்பைன்ஸில் இடம்பெற்ற இராணுவ புரட்சியில் தலைவர் ஜோசப் எஸ்திராடா பதவி அகற்றப்பட்டு குளோரியா மக்கபாகல் அராயோ தலைவரானார். 2009ஆம் ஆண்டில் பராக் ஒபாமா அமெரிக்காவின் முதலாவது அமெரிக்க அரசு தலைவராக பதவியேற்றார். மேலும் ஜனவரி 20ஆம் நாளானது கேப் வர்டியில் வீரர்கள் நாளாகவும் அசர்பைஜான் நாட்டில் மாவீரர் நாளாகவும் அனுசரிக்கப்படும் சிறப்பையும் பெற்றுள்ளது. நன்று நண்பர்களே, மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.